விஜய் எந்த இடத்துல நிற்பாரு, எப்படி பேசுவார் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்காக பார்க்க வந்திருக்கோம். எங்கே இருப்பார், எந்த இடத்துல நின்று என்னென்ன பேச போகிறாருன்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கற்பனை இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே ஒரு 10,000 20,000 பேர் இருப்பாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. எப்போவுமே வந்து அரசியல்வாதி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கூட்டம் வரும். வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டத்தை என்னோட லைஃப்லேயே நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இல்லை ஒரு ஆக்டராக இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு பொலிட்டிஷியனாக என்னென்ன விஷயங்கள் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? சார், அவர் ஆட்சிக்கு இன்னும் வரவே இல்லை. வந்தாருன்னா என்ன பண்ணுவார், நாங்கள் வந்து செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம், செஞ்சுட்டு தான் நாங்கள் செஞ்சு தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அந்த மாதிரி பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நிறைய நம்பிக்கை இருக்குங்க சார் விஜய் அண்ணா மேலே. ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் எங்களோட அண்ணான்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சார்பாக நான் சொல்கிறேன், ஓகே, கண்டிப்பாக விஜய் இந்த வாட்டி கண்டிப்பாக வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நெருக்கடிகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிலாம் பார்க்கும்பொழுது? நெருக்கடி எல்லாம் நம்ம சாதாரண சின்ன சின்ன கட்சிகளுக்கே வருது. இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பாக எதிர்ப்பு நிறைய வரும். அதை தாண்டி விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார். 2026 விஜய் அண்ணாவுக்கே.